நீங்கள் கடந்த சில நாட்களாகவோ அல்லது பல மாதங்களாகவோ ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்திருக்கிறீர்களா? திடீரென்று உங்கள் மொபைலை எடுத்து பார்த்தால் நேரம் சரியாக 11 மணி 11 நிமிடம். வெளியே சென்றால் ஒரு வாகனத்தின் பதிவு எண்ணில் 1111. கடையில் வாங்கிய பொருளின் பில் தொகை 1111. ஒரு வீடியோவை திறந்தால் அதில் 1111 பார்வைகள் அல்லது 11 மணி 11 நிமிடம் என்ற நேரம். ஆரம்பத்தில் இதை ஒரு சாதாரண தற்செயலான நிகழ்வாக நினைத்திருக்கலாம். ஆனால் இதே விஷயம் மீண்டும் 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 நடக்கும்போது, ஏன் 11 மணி 11 நிமிடம் மட்டும் என் கண்களில் அடிக்கடி படுகிறது என்ற கேள்வி உங்கள் மனதிலும் தோன்றியிருக்கலாம். ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். உலகத்தில் கோடிக்கணக்கான எண்கள் இருக்கும்போது ஏன் இந்த ஒரே எண் மட்டும் உங்கள் கவனத்தை இவ்வளவு ஈர்க்கிறது? இது வெறும் தற்செயலா? உங்கள் மூளை உருவாக்கும் ஒரு மாயையா? அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ முக்கியமான மாற்றம் நடக்கப் போகிறது என்பதற்கான ஒரு நினைவூட்டலா? பலர் 11 மணி 11 நிமிடம் என்பது பிரபஞ்சத்தின் ஒரு அறிகுறி என்று நம்புகிறார்கள். இன்னும் சிலர் இது நமது மனதின் செயல்பாடு மட்டுமே என்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன? இன்றைய இந்த வீடியோவில் 1111 என்ற எண்ணை பற்றி உலகம் முழுவதும் பேசப்படும் ஆன்மீக நம்பிக்கைகள் என்ன? உளவியல் இதை பற்றி என்ன சொல்கிறது? ஏன் சிலருக்கு மட்டும் இந்த எண் அடிக்கடி தெரிய தொடங்குகிறது? மேலும் மிக முக்கியமாக, அடுத்த முறை உங்கள் கண்களில் 11 பட்டால் நீங்கள் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் விரிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை பாதியில் நிறுத்திவிடாதீர்கள். ஏனென்றால் கடைசியில் நான் உங்களுடன் பகிரப்போகும் ஒரு எளிய ஒரு நிமிட பழக்கம் 11 பற்றிய உங்கள் பார்வையை மட்டுமல்ல, உங்கள் தினசரி சிந்தனை, மனநிலை மற்றும் வாழ்க்கையை அணுகும் விதத்தையே மாற்றக்கூடியதாக இருக்கலாம். இப்பொழுது மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். 11 மணி 11 நிமிடம் என்றால் உண்மையில் என்ன? ஏன் இந்த ஒரு எண்ணை பற்றி உலகம் முழுவதும் இவ்வளவு பேர் பேசுகிறார்கள்? ஏன் பலருக்கு இது ஒரு சாதாரண எண் அல்ல, ஒரு சிறப்பு அறிகுறி என்று தோன்றுகிறது? ஆன்மீக பார்வையில் ஒரே எண் மீண்டும் மீண்டும் நம் கண்களில் படுவது சாதாரண நிகழ்வல்ல என்று பலர் நம்புகிறார்கள். நம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நம் சிந்தனைகள் ஒரு புதிய திசையை நோக்கி நகர்கின்றன, அல்லது நம்மை நாமே ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை நினைவூட்டும் ஒரு அமைதியான அழைப்பாக இதை பார்க்கிறார்கள். வாழ்க்கையின் பரபரப்பில் நாம் நம்மையே மறந்து ஓடிக்கொண்டிருக்கும் போது சிறிது நேரம் நின்று நம் மனதை கவனிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நினைவூட்டலாக இந்த எண்ணை எடுத்துக்கொள்கிறார்கள். சிலர் இதை பிரபஞ்சம் நம்முடன் வார்த்தைகள் இல்லாமல் பேசும் ஒரு குறியீடு என்று நம்புகிறார்கள். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் காரணமே தெரியாமல் சில நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கும். நாம் யாரையாவது நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவர்களிடமிருந்து அழைப்பு வருவது, நீண்ட நாட்களாக பார்க்காத ஒருவரை திடீரென்று சந்திப்பது, மனதில் தோன்றிய கேள்விக்கான பதில் எதிர்பாராத விதமாக கிடைப்பது போன்ற சம்பவங்கள் பலரின் வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கின்றன. இவ்வாறான அர்த்தமுள்ள தற்செயல் நிகழ்வுகளின் ஒரு பகுதியாகவே 11 எண்ணையும் சிலர் கருதுகிறார்கள். மேலும் இந்த எண் நம் உள்ளுணர்வு விழித்தெழும் காலத்தின் அறிகுறியாகவும் பல ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. இதன் பொருள் அற்புத சக்திகள் கிடைப்பது அல்ல, மாறாக நம் எண்ணங்கள், உணர்வுகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் வாழ்க்கையின் நோக்கம் குறித்து ஆழமாக சிந்திக்கத் தொடங்கும் ஒரு மனநிலை உருவாகிறது என்பதே அதன் பொருள். வெளி உலகத்தை விட நம் உள் உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கும் காலமாக இதை பார்க்கிறார்கள். நமது விழிப்புணர்வு அதிகரிக்கும் போது முன்பு கவனிக்காத பல விஷயங்கள் நம் கவனத்தில் படத் தொடங்குகின்றன. வாழ்க்கையில் எதை மாற்ற வேண்டும், எந்த உறவுகளை பாதுகாக்க வேண்டும், எந்த பழக்கங்களை விட்டுவிட வேண்டும், எந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற தெளிவு மெதுவாக உருவாக ஆரம்பிக்கலாம். அதனால தான் பலர் 11 என்பதை வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்யும் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இங்கே நாம் மிகவும் முக்கியமான ஒரு உண்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும். 11 என்பது மந்திர சக்தி கொண்ட ஒரு எண் என்று இதுவரை எந்த அறிவியல் ஆய்வும் உறுதிப்படுத்தவில்லை. இந்த எண்ணை பார்த்தவுடன் அதிசயங்கள் நடக்கும் அல்லது வாழ்க்கை தானாகவே மாறிவிடும் என்பதற்கும் அறிவியல் ஆதாரங்கள் இல்லை. எனவே இதை ஒரு உறுதியான உண்மை என்று கூற முடியாது. அதே நேரத்தில் இதை முற்றிலும் அர்த்தமற்றது என்றும் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் உலகம் முழுவதும் எண்ணற்ற மக்கள் இந்த எண்ணை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் சிறிது நேரம் நின்று
தங்கள் எண்ணங்களை கவனிக்கிறார்கள், தங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறார்கள், நன்றியுணர்வை வெளிப்படுத்துகிறார்கள், தங்களின் இலக்குகளை நினைவுபடுத்திக் கொள்கிறார்கள், எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறையான மனநிலையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதனால 11-11 என்ற எண்ணை ஒரு அதிசயத்தை உருவாக்கும் மந்திரமாக பார்ப்பதை விட நம்மை நாமே விழிப்புணர்வுடன் வாழ நினைவூட்டும் ஒரு சிறிய சைகையாக பார்ப்பதே மிகவும் சமநிலையான அணுகுமுறையாக இருக்கும். ஏனென்றால் வாழ்க்கையை மாற்றுவது ஒரு எண் அல்ல. அந்த எண்ணை பார்த்த பிறகு நாம் எடுக்கும் சிந்தனைகளும் முடிவுகளும் செயல்களும் தான் நம் வாழ்க்கையின் திசையை மாற்றுகின்றன. இப்போது பலரின் மனதில் எழும் மிகப்பெரிய கேள்விக்கு வருவோம். ஏன் இந்த 11-11 என்ற எண் எல்லோருக்கும் அடிக்கடி தெரியவில்லை? ஏன் சிலருக்கு மட்டும் மீண்டும் மீண்டும் கண்களில் படுகிறது? இதற்கு ஒரே ஒரு உறுதியான பதில் இல்லை. ஆனால் உளவியல், வாழ்க்கை அனுபவங்கள் மற்றும் ஆன்மீக கண்ணோட்டம் ஆகியவற்றை ஒன்றாக பார்த்தால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான காரணங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவது காரணம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தின் வாசலில் இருக்கலாம். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் சில காலகட்டங்கள் மிகவும் முக்கியமானவை. புதிய வேலை, புதிய தொழில், புதிய உறவு, ஒரு பெரிய முடிவு, வாழ்க்கையின் நோக்கத்தை தேடும் பயணம், அல்லது பழைய பழக்கங்களை விட்டுவிட்டு புதிய பாதையில் நடக்க வேண்டிய தருணம் போன்றவை அந்த மாற்றத்தின் அறிகுறிகளாக இருக்கலாம். இத்தகைய காலங்களில் நம் மனம் இயல்பை விட அதிக விழிப்புணர்வுடன் செயல்படும். அதனால் சில குறிப்பிட்ட விஷயங்கள் நம் கவனத்தில் அடிக்கடி பட ஆரம்பிக்கின்றன. ஆன்மீக நம்பிக்கையின்படி 11:11 என்பது நீங்கள் ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி நகர்கிறீர்கள், கவனமாக இருங்கள் என்று நினைவூட்டும் ஒரு அமைதியான சைகையாக கருதப்படுகிறது. இரண்டாவது காரணம், உங்கள் கவனிக்கும் திறன் அதிகரித்திருக்கலாம். ஒரே ஒரு விஷயத்தின் மீது நம் மனம் முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கினால் அதனுடன் தொடர்புடைய விஷயங்கள் நம் கண்களில் அடிக்கடி படத் தொடங்கும். இதற்கு எந்த மந்திரமும் தேவையில்லை. நமது மூளை முக்கியமானது என்று நினைக்கும் தகவல்களை மற்ற தகவல்களை விட அதிகமாக கவனிக்க ஆரம்பிக்கிறது. அதனால் முன்பெல்லாம் கவனிக்காமல் கடந்து போன 11:11 இப்போது ஒவ்வொரு முறையும் உங்கள் நினைவில் பதிகிறது. இதுவே உங்கள் கவனம் இன்னும் கூர்மையாக மாறியிருப்பதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். மூன்றாவது காரணம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பதிலை தேடிக்கொண்டிருக்கலாம். நான் சரியான பாதையில் தானா இருக்கிறேன்? இந்த முடிவை எடுக்கலாமா? என் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன? நான் உண்மையில் என்ன செய்ய வேண்டும்? போன்ற கேள்விகள் உங்கள் மனதில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தால் உங்கள் மனம் ஒவ்வொரு சிறிய நிகழ்விலும் ஒரு அர்த்தத்தை தேட ஆரம்பிக்கும். அப்போது 11:11 போன்ற எண்கள் உங்கள் கவனத்தை ஈர்க்கலாம். அது அந்த கேள்விகளுக்கான நேரடி பதில் அல்ல, ஆனால் சிறிது நேரம் நின்று உங்களை நீங்களே கேள்வி கேட்கும் ஒரு வாய்ப்பாக அது மாறலாம். நான்காவது காரணம், உங்கள் உள்ளுணர்வு மெதுவாக வலுவடைய ஆரம்பித்திருக்கலாம். உள்ளுணர்வு என்பது எதிர்காலத்தை கணிப்பது அல்ல, மாறாக நம்முடைய அனுபவங்கள், உணர்வுகள் மற்றும் மனதின் ஆழத்தில் சேமிக்கப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் சரியான முடிவுகளை உணரும் திறன். வாழ்க்கையில் நாம் அமைதியாக சிந்திக்க தொடங்கும் போது, தியானம் செய்யும் போது, நன்றியுணர்வுடன் வாழும்போது அல்லது நம்மை நாமே கவனிக்க தொடங்கும் போது இந்த உள்ளுணர்வு இன்னும் தெளிவாக வெளிப்படலாம். அதனால் 11:11 போன்ற ஒரு நிகழ்வை நீங்கள் ஒரு நிமிடம் நின்று உங்களை கவனிக்க வேண்டிய நினைவூட்டலாக உணரலாம். ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான காரணம், நீங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்க தயாராக இருக்கலாம். ஒரு காலத்தில் வெறும் சம்பளம், வேலை, அன்றாட பொறுப்புகள் மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்த ஒருவர் திடீரென்று மன அமைதி, மகிழ்ச்சி, உறவுகள், நன்றியுணர்வு, வாழ்க்கையின் அர்த்தம் போன்ற விஷயங்களை பற்றி சிந்திக்க தொடங்கலாம். இந்த மாற்றம் வெளியில் நடப்பதில்லை, அது மனதிற்குள் நடக்கிறது. அப்போது முன்பு சாதாரணமாக தோன்றிய பல விஷயங்கள் இப்போது ஆழமான அர்த்தம் கொண்டதாக உணரப்படலாம். 11:11 அவற்றில் ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இங்கே நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. இந்த 5 காரணங்களும் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக பொருந்த வேண்டும் என்று அவசியமில்லை. 11:11 என்பதை பார்ப்பது மட்டும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கப் போகிறது என்பதற்கான உறுதியான சான்று அல்ல. ஆனால் அது ஒரு சிறிய இடைவெளி எடுத்து, நான் இப்போது என்ன சிந்திக்கிறேன், நான் செல்லும் பாதை சரியானதா, இன்று நான் என்ன மாற்றம் செய்யலாம் என்று உங்களையே கேட்டுக்கொள்ளும் ஒரு அழகான தருணமாக நிச்சயமாக மாறலாம். சில நேரங்களில் வாழ்க்கையை மாற்றுவது பெரிய நிகழ்வுகள் அல்ல,
இப்படிப்பட்ட சிறிய விழிப்புணர்வு தருணங்கள் தான். இதுவரை 11:11 பற்றி ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்தோம். ஆனால் இதை உளவியல் எப்படி விளக்குகிறது என்பதையும் தெரிந்து கொள்வது அவசியம். ஏனென்றால் நமது மூளை தினமும் ஆயிரக்கணக்கான தகவல்களை பார்க்கிறது. அவற்றில் நமக்கு முக்கியமானதாக தோன்றும் விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நம் கவனத்திற்கு கொண்டு வருகிறது. உதாரணமாக, நீங்கள் ஒரு புதிய கார் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பு அந்த கார் சாலையில் சென்றாலும் நீங்கள் பெரிதாக கவனித்திருக்க மாட்டீர்கள். ஆனால் அந்த முடிவுக்கு பிறகு அதே கார் எல்லா இடங்களிலும் இருப்பது போல தோன்றும். உண்மையில் கார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை. உங்கள் மூளை அந்த காருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்ததால் அது உங்கள் கவனத்தில் அதிகமாக படுகிறது. 11:11 என்ற எண்ணுக்கும் இதே விளக்கம் பொருந்தலாம். ஒரு முறை இந்த எண்ணை பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட பிறகு உங்கள் மூளை அந்த எண்ணை தேடி கவனிக்க தொடங்குகிறது. அதனால் நேரம் பார்க்கும் போதோ, வாகன எண்களிலோ, ரசீதுகளிலோ பல இடங்களில் 11:11 அடிக்கடி தெரிகிறது என்று உங்களுக்கு தோன்றலாம். மேலும் நாம் நம்பும் விஷயங்களை உறுதிப்படுத்தும் சம்பவங்களை மட்டுமே மனதில் அதிகமாக வைத்துக் கொள்வது மனித மனத்தின் இயல்பு. அதனால் 11 மணி 11 நிமிடம் பார்த்த தருணங்கள் மட்டும் நினைவில் நிற்கின்றன. மற்ற நேரங்களை நாம் மறந்து விடுகிறோம். அதனால் 11:11 அடிக்கடி தெரிகிறது என்பதற்காக அது மந்திர சக்தி கொண்ட எண் என்று அறிவியல் கூறவில்லை. ஆனால் அந்த எண்ணை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு நிமிடம் நின்று உங்கள் எண்ணங்கள், உங்கள் இலக்குகள், உங்கள் மனநிலையை கவனிக்கச் செய்யும் ஒரு நினைவூட்டலாக இதை பயன்படுத்தலாம். இறுதியில் வாழ்க்கையை மாற்றுவது அந்த எண் அல்ல, அந்த எண்ணை பார்த்த பிறகு நீங்கள் எடுக்கும் நல்ல சிந்தனைகளும் செயல்களும் தான். பல ஆன்மீக மரபுகளில் 11:11 என்பது வெறும் ஒரு எண் அல்ல, ஒரு சிறிய நினைவூட்டலாக கருதப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையின் வேகத்தில் நாம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வேலை, குடும்பம், பொறுப்புகள், எதிர்கால கவலைகள் என மனம் இடைவிடாமல் சிந்தித்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் 11 மணி 11 நிமிடம் உங்கள் கண்களில் பட்டால் ஒரு நிமிடம் நின்று உங்களை நீங்களே கவனிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பாக பலர் இதை பார்க்கிறார்கள். அந்த ஒரு நிமிடம் ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள். உங்கள் மனதில் இப்போது என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பதை கவனியுங்கள். அவை பயம், கோபம், கவலை போன்ற எதிர்மறை எண்ணங்களா, அல்லது நம்பிக்கை, மகிழ்ச்சி, நன்றியுணர்வு போன்ற நேர்மறை எண்ணங்களா? எந்த எண்ணமாக இருந்தாலும் அதை மாற்ற முயற்சிக்காமல் முதலில் அதை உணருங்கள். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில இன்றி நன்றி சொல்லக்கூடிய குறைந்தது 3 விஷயங்களை நினைத்து பாருங்கள். அது உங்கள் குடும்பமாக இருக்கலாம், உங்கள் உடல் நலமாக இருக்கலாம், ஒரு நண்பராக இருக்கலாம், அல்லது இன்று நீங்கள் உயிருடன் இருப்பதே கூட ஒரு நன்றிக்குரிய காரணமாக இருக்கலாம். நன்றியுணர்வு மனதை அமைதிப்படுத்தி வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்க உதவுகிறது என்று பல ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. எனவே 11:11 என்பது அதிசயங்களை நிகழ்த்தும் ஒரு மந்திர எண் என்று பார்க்காமல், சிறிது நேரம் நில், ஆழமாக சுவாசி, உன் மனதை கவனி, நல்ல எண்ணங்களை தேர்ந்தெடு, நன்றியுடன் முன்னேறு என்று நினைவூட்டும் ஒரு அமைதியான தருணமாக பயன்படுத்தலாம். அந்த ஒரு நிமிட விழிப்புணர்வே சில நேரங்களில் ஒரு நாள் முழுவதையும் நேர்மறையாக மாற்றக்கூடிய சக்தியை கொண்டிருக்கலாம். இப்பொழுது மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். அடுத்த முறை உங்கள் கண்களில் 11:11 பட்டால் அதை ஒரு சாதாரண நேரமாக கடந்து செல்லாமல் இந்த 7 எளிய செயல்களை செய்து பாருங்கள். இதற்கு 2 அல்லது 3 நிமிடங்கள் மட்டுமே போதும். ஆனால் இந்த சிறிய பழக்கம் உங்கள் மனநிலையை நேர்மறையாக மாற்ற உதவக்கூடும். 1. 3 முறை ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள். நாம் பதற்றமாக இருக்கும்போது அல்லது அதிகமாக சிந்திக்கும் போது நமது மூச்சு வேகமாகிவிடும். ஆனால் சில ஆழ்ந்த மூச்சுகள் மனதை அமைதிப்படுத்தி தற்போதைய தருணத்தில் கவனம் செலுத்த உதவுகின்றன. அந்த சில நொடிகளில் உங்கள் மனமும் உடலும் மெதுவாக அமைதி அடைவதை உணர முயற்சி செய்யுங்கள். 2. சில வினாடிகள் கண்களை மூடுங்கள். வெளியுலக சத்தங்களிலிருந்து உங்கள் கவனத்தை விலக்கி உங்கள் மனதிற்குள் என்ன நடக்கிறது என்பதை கவனியுங்கள். இப்போது உங்கள் மனதில் என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா, கவலையில் இருக்கிறீர்களா, அல்லது ஏதாவது முடிவை பற்றி குழப்பமாக இருக்கிறீர்களா? உங்கள் மனதை அமைதியாக கவனியுங்கள். 3. உங்கள் வாழ்க்கையில நன்றி சொல்லக்கூடிய 3 விஷயங்களை நினைத்து பாருங்கள். அது உங்கள் குடும்பமாக இருக்கலாம், உங்கள் உடல்நலமாக இருக்கலாம்,
உங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது இன்று நீங்கள் இன்னொரு நாளை வாழ்கிறீர்கள் என்பதே கூட ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம். நன்றி உணர்வு மனதில் இருக்கும் குறை உணர்வை மெதுவாக நிறைவு உணர்வாக மாற்றுகிறது. நான்காவது, உங்களையே ஒரு எளிய கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். இன்று நான் உண்மையில் என்ன விரும்புகிறேன்? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் தெளிவாக நினையுங்கள். அது மன அமைதியாக இருக்கலாம், நல்ல உடல் நலமாக இருக்கலாம், ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் அடைய விரும்பும் ஒரு இலக்காக இருக்கலாம். மனம் ஒரே ஒரு நல்ல நோக்கத்தில் கவனம் செலுத்தும் போது செயல்களும் அதற்கேற்ப மாறத் தொடங்கும். 5, உங்கள் மனதில் இருக்கும் ஒரு எதிர்மறை எண்ணத்தை விட்டுவிட முடிவு செய்யுங்கள். என்னால் முடியாது, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, என் வாழ்க்கை மாறாது போன்ற எண்ணங்கள் இருந்தால் அவற்றை மனதிலிருந்து மெதுவாக விடுங்கள். அதற்கு பதிலாக உங்களுக்கு உற்சாகம் தரும் ஒரு புதிய எண்ணத்தை தேர்ந்தெடுங்கள். 6, உங்களுக்குள் நேர்மறையான உறுதிமொழிகளை மெதுவாக சொல்லுங்கள். நான் அமைதியாக இருக்கிறேன், நான் நல்ல வாய்ப்புகளை வரவேற்கிறேன், நான் நன்றியுடன் வாழ்கிறேன், என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன என்று மனதார சொல்லுங்கள். இந்த வார்த்தைகள் மந்திரம் அல்ல, ஆனால் அவை உங்கள் சிந்தனையை நேர்மறையான திசையில் வழிநடத்த உதவும். 7, அந்த நாளில் ஒரு நல்ல செயலை செய்யுங்கள். அது பெரிய உதவியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவருக்கு மனதார ஒரு புன்னகை கொடுங்கள். ஊக்கமளிக்கும் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். உதவி தேவைப்படும் ஒருவருக்கு சிறிய உதவி செய்யுங்கள், அல்லது யாருக்காவது மனதார நன்றி சொல்லுங்கள். நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களாக மாறும்போதுதான் அவற்றிற்கு உண்மையான மதிப்பு கிடைக்கிறது. எனவே அடுத்த முறை 11 மணி 11 நிமிடம் உங்கள் கண்களில் பட்டால் அதை ஒரு அதிசயத்தை எதிர்பார்க்கும் நேரமாக அல்ல, உங்களை நீங்களே கவனித்து மனதை அமைதிப்படுத்தி நன்றி உணர்வுடன் ஒரு நல்ல நாளை உருவாக்கும் வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். அந்த சில நிமிடங்கள் உங்கள் நாள் முழுவதையும் நேர்மறையான பாதையில் நகர்த்தக்கூடும். இப்பொழுது 11 மணி 11 நிமிடம் உங்கள் கண்களில் படும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிய 2 நிமிட மனப்பயிற்சியை பார்ப்போம். முதலில் அமைதியாக நின்று அல்லது வசதியாக அமர்ந்து கண்களை மெதுவாக மூடுங்கள். அதன் பிறகு 3 முறை ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள். ஒவ்வொரு மூச்சுடனும் உங்கள் மனதில் இருக்கும் பதற்றம், பயம் மற்றும் கவலை மெதுவாக விலகுகிறது என்று உணருங்கள். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக அடைய விரும்பும் ஒரே ஒரு இலக்கை மட்டும் மனதில் கொண்டு வாருங்கள். அது நல்ல உடல்நலமாக இருக்கலாம், பொருளாதார முன்னேற்றமாக இருக்கலாம், குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் நீண்ட நாட்களாக கனவு காணும் எந்த இலக்காகவும் இருக்கலாம். அந்த இலக்கை வெறுமனே நினைப்பதோடு நிறுத்தாமல், அது ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் நடந்துவிட்டது போல மனதில் கற்பனை செய்யுங்கள். அந்த இலக்கை அடைந்த பிறகு நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? உங்கள் முகத்தில் என்ன மாதிரியான புன்னகை இருக்கும்? உங்களை சுற்றி இருப்பவர்கள் எப்படி மகிழ்ச்சி அடைவார்கள்? அந்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் நம்பிக்கையையும் மனதார உணர முயற்சி செய்யுங்கள். இறுதியாக அந்த நல்ல அனுபவத்திற்காக மனதார நன்றி சொல்லுங்கள். இந்த நல்ல மாற்றத்திற்கு நன்றி. என் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி. இன்று எனக்கு கிடைத்த இந்த புதிய நாளுக்கும் நன்றி என்று மனதிற்குள் அமைதியாக சொல்லுங்கள். இந்த 2 நிமிட பயிற்சி எந்த மந்திரமும் அல்ல, ஆனால் உங்கள் மனதை எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விலக்கி நம்பிக்கை, தெளிவு மற்றும் நன்றி உணர்வுடன் நாளை தொடர உதவும் ஒரு அழகான மனப்பழக்கமாக இது மாறக்கூடும். இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 11 மணி 11 நிமிடம் பார்த்ததால் மட்டும் வாழ்க்கை மாறிவிடாது. ஆனால் அந்த ஒரு நிமிடத்தில் நீங்கள் நின்று சிந்தித்தால், நன்றி உணர்வுடன் இருந்தால், ஒரு நல்ல முடிவை எடுத்தால், அந்த சிறிய தருணம்தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக மாறலாம். 11 மணி 11 நிமிடம் என்பது அதிசயம் அல்ல, அது தற்போதைய தருணத்தில் விழிப்புடன் வாழ வேண்டும் என்பதை நினைவூட்டும் ஒரு சிறிய சைகையாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு விருப்பக்குறியை பதிவு செய்து இது போன்ற மனநிலை, நன்றியுணர்வு மற்றும் வாழ்க்கையை நேர்மறையாக மாற்றும் காணொளிகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை பின்தொடர்ந்து அருகில் இருக்கும் அறிவிப்பு மணியையும் இயக்குங்கள். இந்த வீடியோவை 11 அடிக்கடி பார்க்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடனும் பகிருங்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.